இதுதாங்க ராவணன் மன்னன் வணங்கிய சிவன் ஆலயம். ராவணன் மன்னன் ஒரு சிறந்த சிவபக்தன் என்பதற்கு இந்த ஆலயம் மிக மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆலயம். இலங்கை பூமி ஒரு சிவபூமி என்பதற்கும் இந்த ஆலயம் மிக மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறை மிக சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. அதாவது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணன் மன்னனால் வணங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் தான் இந்த திருக்கோணேஸ்வர சிவன் ஆலயம். இந்த ஆலயம் அதற்கு பிறகு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மிக மிக சிறப்பாக எழுச்சியாக இருந்தது. போர்த்துகேயரின் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயத்தை இடித்து இதில் உள்ள கற்களையும் தூண்களையும் பயன்படுத்தி இதற்கு முன்னே உள்ள, அதாவது இந்த ஆலயத்திற்கு முன்னே உள்ள போர்த்துகேயர் கோட்டை உருவாக்கப்பட்டது. போர்த்துகேயர் இந்த ஆலயத்தை இடித்த போது அந்த காலத்தில் இருந்த அந்தணர்கள் இதில் உள்ள விக்கிரகங்களை, அதாவது ஐம்பொன்னினால் செய்த விக்கிரகங்களை கடல் வழியாக இதிலிருந்து 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு கிணற்றில் அதனை புதைத்து வைத்திருந்தார்கள். இதை 1950ஆம் ஆண்டளவில் இந்த விக்கிரகங்கள் ஒரு கிணறு தோண்டும் பணியின் போது தடயங்கள் தென்பட்டதால் இதில் உள்ள விக்கிரகங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டது. குறிப்பாக 7 விக்கிரகங்கள் மீட்கப்பட்டது. அதில் ஒன்று சிவனுடையது, ஒன்று பார்வதியினுடையது, ஒன்று விநாயகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்னப்பறவையினுடைய சிலையும் மீட்கப்பட்டது. அந்த சிலையை இப்போதும் கூட நீங்கள் இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் காணக்கூடிய மாதிரி உள்ளது. 2013ஆம் ஆண்டு ஒரு சிறு அகழ்வின் போது 11ஆம் நூற்றாண்டிற்கு உரித்தான ஒரு நந்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போதும் கூட அந்த நந்தி சிலை அங்கு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சென்றால் கூட அங்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தால் இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் இதில் நிறைய சிவனுடைய, அதாவது இந்து சமயத்தினுடைய ஆதாரங்கள் மிக மிக பழமையான தொன்மையான பொருட்கள் யாவும் இந்த கடலுக்கு அடியிலே புதைக்கப்பட்டுள்ளது. சில விக்கிரகங்கள் அனைத்தும், அதாவது இந்த ஆலயத்திற்கே உரித்தான பழமையான விக்கிரகங்கள் அனைத்தும் போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் அருகில் உள்ள கடலில் வீசப்பட்டுள்ளது. இன்றும் கூட இந்த கடலுக்கு அடியிலே பல அதிசயங்கள், பல புராண சின்னங்கள், பல புராண வரலாறுகள் புதைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இதனை நிறுத்தி வைத்துள்ளார்கள். இது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறந்த வரலாறு. இப்போது சொன்ன விடயங்கள் அனைத்து எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறோம், பாருங்கள். என்ன நல்ல அழகான கடல் பா. காதில் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? இந்த தகடு அந்த அந்த காலத்துலேருந்து தான் இருக்கா? ஆனால் அப்போலேருந்து இருக்குதானே? இந்த நந்தியை எங்கே இருந்து எடுத்தாங்க? இதில் இருக்குண்ணே நந்தியின் சிலை எங்கே போட்டிருக்கு? திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்குள் பிள்ளையார் சந்திக்கு பக்கத்து ஆலய கட்டுமான வேலைகள் இடம்பெற்ற போது 22/1/2013 மாலை 2013 மாலை 3 மணி அளவில் இங்கே வீற்றிருக்கும் நந்தி தேவர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அபூர்வமான இச்சிலை கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தை சேர்ந்தது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது சோழர் காலத்தை சேர்ந்ததுதானே? ரெண்டுமா? இதுமா ரெண்டுமா? இது மட்டும்தானே? இந்த நந்தி சோழர் காலத்தை சேர்ந்த நந்தியா? எப்படி இருக்குன்னு பாருங்க. அது அதில் ஒரு வேலும் இருக்குண்ணே.
இந்த நந்தியோட வந்து காதுக்குள்ளே சொன்னாலும் நடக்குமா? அதாவது இந்த நந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் வந்து சோழர் காலத்து நந்தி வந்து 13 தான் வந்து கண்டெடுத்துருக்காங்க. ஸோ இந்த காதுக்குள்ளே எல்லாம் சொன்னால் நடக்குமா? இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், என்ன நடக்குதான்னு பார்ப்போம். நடந்தால் இந்த ஆலயத்தை திரும்ப ஒரு வாட்டி வருவோம். இங்கே சிலை இருக்குது. அந்த உச்சியில் உள்ளதா? அதில் வந்து கல்வெட்டெல்லாம் இருக்குது தானே, எழுத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தூணில். பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு தூணா? இது கோயிலோட தூணா? ஓ, அந்த உடைச்ச தூணில் மேலே இருக்குண்ணே. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்குது தானே. கீழே அந்த லிங்கமெல்லாம் இருக்கு. அந்த கோயில் பழைய கோயில் இருக்குன்றாங்க. இது கீழே தான். இப்போ இந்த கோயில் வந்து இப்போ வந்து கட்டுனதுண்ணே. இந்த கோயில் இது வந்து புதுசாக கட்டின கோயில். ஆனால் வந்து ராவணன் வந்து கட்டின கோயில் வந்து இந்த கடலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த வரும் கடல், இந்த கடலுக்கு கீழே தான் அப்படியே மூழ்கி போயிட்டு. அதாவது இங்கே இருந்த எல்லா லிங்கங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யார் ஆட்சி காலத்தில்? சோழர் ஆட்சி காலத்துலையா? அந்த உடச்சி பூசினது போர்த்துகீஸரோட வந்து ஆட்சி காலத்தில் வந்து உண்மையாகவே இதில் இந்த லிங்கங்கள் எல்லாமே உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு அடியில் தான் வந்து வீசிட்டாங்க. அதாவது இங்கேருந்து, அதாவது ராவணன் வந்து கட்டினப்போ வச்ச அந்த லிங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு வந்து கீழே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த நேர்த்தி கடந்து கட்டுறது தானே. இது என்ன, அது தொட்டில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கட்டியிருக்காங்கண்ணே. ஓ, நிறைய பேர் பாருங்க கட்டியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். இவர் அந்த மலைக்கு மேலே இருக்கிற தூண் வந்து அந்த கோயிலோட ஒரு தூண். அது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருஞான சம்பந்த தேவாரம் பாடுறதுக்காக இல்லை அவரோட சிலை வச்சுருக்காங்க. சுற்றி வந்து மலைகள் தான். இதுதான் வந்து கோயிலோட முன்முகப்பு. இது வந்து புதுசாக கட்டப்பட்டது தான். இதோட அந்த ராவணன் கட்டின அந்த ஒரிஜினல் கோயில் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது. இது கீழே வந்து கடல், அந்த கடலுக்கு கீழே தான் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்த்தி கடனுக்காக பிள்ளைகளுக்காக நிறைய வந்து கட்டியிருக்காங்க. இது என்ன, இது ஆலமரம் தானே இது? அது இது வந்து ஆலமரம், அது வந்து கல் ஆலமரம் என்ன? அதில் வந்து சின்ன சின்னதாக இருக்குண்ணே பாருங்கள். இது ஆலமரமா? அது வந்து கல் ஆலமரம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்குது, நாகக்கண்ணியோட சிலை இருக்குது. கடலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆலமரத்தில் எல்லாமே புள்ள வந்து தொட்டிலாக தான் இருக்குது. உள்ளே எல்லாம் மலைகள் தான். இது ஒரு வரலாறு தானே. இது வந்து ஏமான் என்ன ஏமான், இது வந்து சிவபெருமான். ஓ, சிவபெருமான் வந்து ஏமான் இது பண்ணுறதுண்ணே ஒரு வரலாறாக இருக்குது. ஃபுல்லாக பாறை கல்லுங்க தான். கடல் தான் நல்லா இருக்குது, செம்மையாக கடல். அடுத்து அதில் இருக்கிற கல் வந்து தேர் சொல்கிறாங்க. எந்த கல்? அந்த கீழே கிடக்கு அங்கே அந்த அந்த கல்லுங்களா? அதான் தேராமா அது. இதே இடத்துல வந்து நாகக்கண்ணி வச்சுருக்காங்க. ஓ, அதெல்லாம் வச்சுருக்கேண்ணே. இதுலேயும் வந்து தொட்டிலெல்லாம் இருக்குது, நிறைய தொட்டிலுங்க. அது கீழே தான் அது சின்ன கீழே. எல்லா இடம் தொட்டில் தான் கூட. இது
இது பிட்டுக்கும் மனசு இது நீ பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் அதனுடைய வரலாறு. பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான கடலை பாருங்க. ராவணனே இந்தியாவில் பார்த்த மாதிரி கும்பிட்டுருக்காரு. ராவணனுடைய சிலை அதில் காசுலாம் போட்டிருக்கேண்ணே, சல்லி காசுங்க. ஏன் அது சும்மா போடுறதுண்ணே? பாருங்க, ராவணன் மன்னன் வந்து அப்படி கோவிலில் வந்து வணங்கின மாதிரி ஒரு சிலை. ஒத்த கல் என்ன அந்த கல்? அம்மா, ஒத்த கல் அப்படியே மேலே உயர்ந்துருக்கு. அப்படி என்ன மலையை உடைச்சி அப்படி என்ன மலைக்கு கசரி கடலுக்கு மேலே மலை. கடல் நல்லா வந்து அழகா இருக்கு இந்த கடல். இந்த கல்லை பார்த்தீங்களா? கல் வெடிச்சு வெடிச்சிருக்கேன். நான் வந்து நிற்கிதுண்ணே. இது பார்த்தீங்களா? அதான் இந்த புயல் ஃபுல்லாக வந்து கல் தான் மேலே எல்லாமே. சும்மா நீங்கள் சும்மா நாங்கள் ஒரு மேல விழுந்திருந்தாங்க. ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன். பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும். பாருங்களேன், ராவணன் வந்து இந்த கோயிலை வணங்கின மாதிரி அப்படியே காட்சி அளிக்குது. கடலை பாருங்க அப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, ஆனால் வந்து இதில் போட்டுருவாங்க தானே, பணத்தினை வீசி எறிவதை முற்றாக வந்து தவிர்த்து கொள்ளவும் உண்டு. ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன். ஆனால் இவங்க செஞ்சுருக்க வேலையை பாருங்கள், போர்டை போட்டும் ஃபுல்லாக காசு வீசி தான் போட்டிருக்காங்க. அழகாக போட்டிருக்காங்க. காசுகளை வந்து ராவணனுக்கு வீச வேணான்ட்டு. இல்லை பாருங்கள், ராவணனுக்கு வந்து அவ்வளோ காசுகளை போட்டு வீசி வச்சுருக்காங்க. எது அது? சம்பூர். அது அங்காலண்ணே. கடலை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குண்டப்பா. இதில் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய தொட்டில்கள் தானே. இந்த பிள்ளை வரம் வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து சுற்றி வந்து எல்லா இடமும் தொட்டிலாக தான் இருக்குது. பாருங்கண்ணா, அவ்வளோ பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. இங்கே பாருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொட்டில் தான், இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொட்டில் தான். கோயிலை சுற்றி முக்கால்வாசி வந்து தொட்டிலாக தான் இருக்குது. இந்த இதுபடியே ஒரு மலையை சுற்றி தானே, இந்த மலைக்கு கீழே தான் அந்த கோயில் ஏற்கனவே இருந்த கோயில். பார்த்தீங்களா இப்படி நிற்கிறேன்றாங்க. இப்படி என்ன? ஆனால் வந்து மலை வந்து ஒவ்வொரு அந்த கல்லாக தான் இருக்குது. ஆனால் வந்து நிற்குது என்ன விழாமல் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி. அதான் பாருங்களேன், மலையிலையும் பார்த்தீங்களா மரம் உள்ள மரம் மலை மலையில் பாருங்க எப்படி இருக்கு மரம். இப்படி எவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்குன்னு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இருக்கு என்ன 1 2 3 4 5 6 7 7 வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து எல்லாமே அந்த இதா ஐம்பொன் சிலையில் என்ன. இந்த சிலையில் தான் அந்த கோணேஸ்வரர் கோயிலில் வச்சுருக்காங்க. இதான் அந்த தோன்றின காட்சி. என்னது? வீரநகரில் தோண்டப்பட்ட பொதுக்கிணறு 1950. 1950 6ஆம் மாதம் 27ஆம். அப்போ தான் தோண்டியிருக்காங்களா? 1950 6ஆம் மாதம் 27ஆம் தோண்டியிருக்காங்க. தோண்டி தான் அந்த லிங்கத்தங்களை எடுத்துருக்காங்க. இதுதான் அந்த எடுத்த லிங்கம். எல்லாமே இந்த கோயிலில் இருக்குது. கோயிலே உள்ள காட்டுற மாதிரி. முதலாவது சிவபெருமான், 2வது பார்வதி, 3வது விநாயகர், 4வது வந்து அஸ்திர தேவி, 5வது வந்து வீரசக்தி, 6வது சந்திரசேகர், 7வது அன்னப்பறவை. அது அன்னப்பறவை எடுத்திருக்காங்க என்ன. மொத்தம் வந்து 7 விற்கிறாங்க. 7மே ஐம்பொன்னால் செஞ்சதான். இது அவலத்தையும் இந்த இடத்துலேருந்து அந்த கிணத்துலேருந்து எடுத்தது தான் 1950. அதை இப்போ காட்டுறோம் பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க. அந்த கோணேஸ்வரர் கோயிலில் இருக்குது. ஸோ அந்த சிலையில் அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், இதாங்க அந்த கிணறு. இந்த கிணத்துலேருந்து தான் வந்து அந்த சிலையில் எடுத்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிணறு, அதாவது அந்த ஐம்பொன் சிலையில் எடுத்தாங்களே கிணறு, அந்த கிணறு தான் இது. இது வந்து ஒரு வந்து இதுக்காக தோண்டலை, அந்த சிலையை எடுக்கிறதுக்காக தோண்டலை.
இந்த ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொது கிணறு வேண்டுமக்காக தோண்டப்பட்டது. அப்போ வந்து இந்த சத்தம் கேட்டதால் உள்ளே வந்து தோண்டி எடுத்தப்பட்ட சிலை தான் இது. இதை வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து கோணேஸ்வரர் கோயிலில் வந்து இப்போ இதில் அந்த தண்ணி எடுத்து தான் அங்கே போயிட்டு தீர்த்தம் ஆடுவாங்களாம். ஸோ அதுவும் வந்து அந்த வரலாறு. ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரு சிவன் கோயில் மாதிரி கட்டி அதை இங்கேருந்து தான் வந்து எடுத்தாங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் தான். ஸோ இதுதான் அந்த ஆலயத்தோட இதுதான் வந்து அந்த ஆலயத்தோட வரலாறு. அதாவது போர்த்துகீயர் காலத்தில் வந்து கோணேஸ்வரர் கோவில் வந்து இடிக்கப்பட்ட போது வந்து அங்கேருந்து அந்த ஐம்பொன்னான விக்கிரங்களை வந்து இதில் தான் வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க அப்போ உள்ள மக்கள், அதாவது அந்த காலத்தில் உள்ள அந்த அந்தணர்கள். ஸோ 1950 தான் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கோயிலில் கொண்டு போயிட்டு வச்சுருக்காங்க. இது எத்தனாம் ஆண்டு? 1950 இந்த பொதுமக்களுக்காக திருவண்ணாமலை நகர சபை இந்த கிணத்தை வெட்டுனதா? பொதுக்கிணறு வெட்டினது வெட்டத்தில் தான் முதலாவது கோணநாத பெருமான் விக்கிரம் இந்த இருந்தது. சத்தம் கேட்டது, 12 சத்தம் கேட்டு பிறகு அவங்க வெட்டுறதை இது சும்மா நோம்பலாம் அந்த வீட்டுக்கு அதுக்கு வெட்டினதா? வீட்டு பவனுக்கு? ஓ, வீட்டுக்கு இல்லை, பொதுக்கிணறு. பொதுக்கிணறு என்ன? இந்த பொதுக்கிணறை வெட்டுறப்ப அந்த இதுக்குள்ளே வந்து இருந்தது அந்த சிலை. என்ன சத்தம் கேட்குது, சத்தம் தானே. பிறகு என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்ததுல தான் கோணேஸ்வரர் பெருமான், மாடமை அம்பாள். எத்தனை சிலை மொத்தம் இருந்தது? 5 சிலையா? திருசூலம் 7 சிலை இருந்ததுண்ணா. ஐம்பொன்னால் ஆன சிலை இல்லைண்ணா. அதுதான் இப்போ கோணேஸ்வரர் பெருமான், மாடமை அம்பாள் அந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த ஊர்வலம் வராது. அந்த 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 சிலையை தான் எடுத்து வருவாங்கண்ணா ஊர்வலம். இப்போ 1954 தான் எடுத்துருக்காங்கண்ணா சிலை. 50 அதாவது 50 7ஆம் மாதம் 27 1950 7ஆம் மாதம் 27ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொதுக்கிணறு வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த பொதுக்கிணறு வெட்டுறப்ப இதில் வந்து ஐம்பொன் சிலைகள் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து கோணேஸ்வரர் கோயில் வந்து இடிக்கப்பட்ட போது வந்து அங்கிருந்த பக்தர்களால் வந்து அந்த காலத்திலே வந்து இந்த 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 அங்கே அந்த கோயிலில் உள்ள அந்த சிலைகளை வந்து இந்த கிணத்துக்குள்ள வந்து புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து 1954ஆம் ஆண்டு அந்த பொதுக்கிணறு வெட்டுறப்ப அந்த தட்டுப்பட்டு கொஞ்சம் அந்த மார்க்கிங் தெரிஞ்சதால் ஸோ அதை தோண்டி எடுத்து கொண்டு போய்ட்டு கோணேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இதில் ஒரு அந்த கிணத்தை கட்டி பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சுற்றி வீடுகள் தான், இதில் ஒன்றுமே இல்லை. இதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வீடுகள் தான். சரியா, இந்த வீட்டில் உள்ள மக்களுக்காக தான் இந்த கிணறை வந்து தோண்டியிருக்காங்க, புது கிணறு. அப்போ தான் அந்த பொன் சிலை வந்து பட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து கேதீஸ்வரர் கோயில் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குமா? 3 கிலோமீட்டர். அதாவது கோணேஸ்வரர் கோயில் வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அந்த ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து சிலைகள் வந்து அந்த கோயில் உடைக்கப்பட்ட போது கடலால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து இதில் வந்து ஒரு கிணத்துக்கு உள்ளே வந்து புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. இதாங்க அந்த ஐம்பொன் சிலைகள். அந்த கிணத்துலேருந்து மீட்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள் ஒரு 7 சிலை இதுக்கு உள்ளே இருக்குது, வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க வந்து அலோட் இல்லை. அதனால் தூரத்துலேருந்து நார்மலாக எடுத்ததால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. இந்த கோணேஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்து இது தான் வச்சுருக்காங்க. அதாவது வெளி ஊர்வலம் வரும்போது இந்த சிலையை தான் வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. இதில் வந்து மொத்தம் 7 சிலை இருக்குது. 7ம் அந்த கிணத்துலேருந்து மீட்கப்பட்ட அந்த சிலைகள், ஐம்பொன் சிலைகள்.